நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஹை குவாலிட்டி HDR CCயை நம்மளோட மொபைலில் அதுவும் Capcutல எப்படி சிம்பிள் எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ முடிஞ்சளவு ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு புரியாது. அண்ட் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. விதர் வெஸ்டிங் இனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட Capcut அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ணுற ஃபுட்டேஜ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஜஸ்ட் ப்ளே பண்ணுறேன். வீடியோ குவாலிட்டி எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் குவாலிட்டியில் இருக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம HDR CCயை வந்து எடிட் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிடலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வீடியோ எஃபெக்ட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி காட்டும், இன்டர்நெட் கனெக்ட் ஆகலை, இன்டர்நெட்டாக கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பட் நம்ம இன்டர்நெட் கனெக்டில் தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆச்சுன்னா இது எப்படி ரிசால்வ் பண்ணுறது நான் செப்பரேட் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கமெண்டோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தால் மறக்காமல் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நார்மலாக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும், ட்ரெண்டிங், ஓப்பன் அண்ட் க்ளோஸ்லாம் இருக்கும். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கடைசியாக வந்து கார்ட்டூன் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் இருக்கும். இதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் இருக்கும் கரெக்டாக இந்த இடத்துல தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டிக் மட்டும் பண்ணுறேங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டரை வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து செட் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் அகைன் வீடியோ எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டிங் இருக்கும், ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ன்னு இருக்கும். அதை லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு லென்ஸ் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளர் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து லைட்டாக பிளர் ஆகிடும். ஸோ அதான் நம்மளுக்கு வேணும். ஜஸ்ட் டிக் மட்டும் பண்ணுறேங்க. ஓகே, இந்த எஃபெக்டையும் வந்து நம்ம ஜஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து செட் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக ஐக்கான் இருக்கும் கரெக்டாக இந்த இடத்துல தெரியுதா? சேவ் பண்ணுற ஐக்கான் அது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ சேவ் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் குட்டியாக ஏர் மார்க் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பேக் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணல BNW ஸ்கெட்ச்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ரீப்ளேஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இது கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நியான் அப்படின்னு இருக்கும். அந்த கார்ட்டூன் சொன்னல கடைசியாக அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் இருக்கும். அதில் நியானை கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் டிக் மட்டும் பண்ணுறேங்க. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து சேவ் மட்டும் பண்ணுறேங்க. ஓகே, சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ஏர் மார்க் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி பேக் வந்துருங்க. பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண 2 ஃபில்டரையும் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுறேங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 4K வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி செப்பரேட் வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கேன். Capcutல Alight மோஷன் அப்புறம் இன்னொரு ஆப்லேயே எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 வீடியோட லிங்க்கையும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் கமெண்டோட ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு. ஓகேவா? அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பேக் டு த கண்டென்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் ஃபுட்டேஜ் வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம எந்த எடிட்டும் நம்ம பண்ணல. ஓகேவா? நெக்ஸ்ட் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு ஓவர்லேன்னு இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆட் ஓவர்லேன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சேவ் பண்ணோம்ல அந்த மாதிரி ஒயிட் அண்ட் பிளாக்கில் வந்து அந்த வீடியோ ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஆட் பண்ணுறேங்க. ஓகே, ஆட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாதி வரைக்கும் தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாக செட் பண்ணணும். ஸோ நீங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி செட் பண்ணலாம். பட் பேக்ரவுண்ட் இருக்க இமேஜ் வந்து கரெக்டாக செட் ஆகணும் அந்த வீடியோ கூட. ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி செட் பண்ணும்போது எனக்கு லைட்டாக நவருது ப்ரோ, கரெக்டாக செட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சிம்பிள் ட்ரிக் வந்து சொல்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே வந்து லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பேசிக்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரீசெட் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்க வீடியோ எந்த மாதிரி இருக்கோ சேம் அதே மாதிரி இது கரெக்டாக போய் செட் ஆகிடும். ஓகேவா? இது சிம்பிள் ட்ரிக் தான், அது ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு டிக் பண்ணிடலாம். இப்போ அகைன் அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு பிளெண்டுன்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்தால அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே பிளெண்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பேர்ன் அப்படின்னு இருக்கும். பேர்ன் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட அமௌண்ட் வந்து கம்மி பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 34 அந்த மாதிரி ரேஞ்சில் செட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீடியோக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ எந்த லெவலில் இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அது வரைக்கும் இருந்தால் விட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டிக் பண்ணிடுறேன். ஓகே, சூப்பர். இப்போ அகைன் ஆட் ஓவரில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம 2வது ஒரு வீடியோ சேவ் பண்ணல அந்த நியான், அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஆட் பண்ணி கொடுத்துருங்க. சேம் அதே மாதிரி இந்த வீடியோ வந்து நம்ம ஃபுல்லாக செட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் பண்ணல அந்த நியான் வீடியோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு பிளெண்டுன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இன்னும் எடிட்டிங் முடியல, இன்னும் சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. ஸோ வீடியோ குவாலிட்டி பாருங்கள். ஜஸ்ட் ப்ளே மட்டும் பண்ணுறேன்.
ஸோ ஃபஸ்ட்டு இருந்த குவாலிட்டி இப்போ இருந்த குவாலிட்டி டிஃப்ரெண்ட் பாருங்கள். பட் இன்னும் எடிட் பண்ணுறதுலாம் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிடலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஓவர்லேன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இமேஜோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெட்டீரியல் லிங்க்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, டவுன்லோட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்கள் 2 ஃபிங்கரை யூஸ் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக மறைக்கிற மாதிரி செட் பண்ணுறேங்க. ஓகே, கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது பாதி வரைக்கும் தான் இருக்கும். உங்கள் வீடியோட ஆஃப் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக செட் பண்ணிடலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க பார்ட்டை delete பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ணல லாஸ்ட்டாக பிளாக்கு. ஸோ அந்த பிளாக் இமேஜை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே பிளெண்டுன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர்லே அப்படின்னு இருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணுறேங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து நான் கம்மி பண்ணிடுறேன். ஒரு 10 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் டிக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ லைட்டாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் சில செட்டிங்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணுறேங்க. ஜஸ்ட் பேக் வந்துடலாம். ஸோ கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸை கிளிக் பண்ணுங்கள். பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இது வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுங்க. ஸோ பட் நான் யூஸ் பண்ணுற சேம் ஆப்ஷன்ஸ் தான். உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கொஞ்சமாக மாறும். 5, 6 அதெல்லாம் வந்து நான் செட் பண்ணுறதோட கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் இது நல்லா நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக புரிஞ்சுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு -5க்கு செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் சேச்சுரேஷனை கிளிக் பண்ணுறேன். சேச்சுரேஷன் வந்து ஒரு +5க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஷார்ப்பனை கிளிக் பண்ணுங்கள். ஷார்ப்பனை வந்து ஒரு 40 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஹைலைட்ஸ்ன்னு இருக்கும். ஜஸ்ட் இது கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஹைலைட்டை வந்து ஒரு 10 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஷேடோ கிளிக் பண்ணிவிட்டு ஷேடோ வந்து ஒரு -5 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ டிக் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோட குவாலிட்டி எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். நான் பிஃபோர் த வீடியோ கீழே போடுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரெண்டுத்தோட வீடியோ குவாலிட்டியும் பாருங்கள். மேலே இருக்க வீடியோ எந்த லெவலுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ செம்மையாக இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணும்போது குவாலிட்டி லாஸ் ஆகுது ப்ரோ, அதுக்கு எதாவது ட்ரிக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் செப்பரேட் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு சேவ் பண்ணும்போது ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். மேலே 1080p இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் இருக்க அதே சேம் 1080pலேயே வச்சுங்க. 30 ஃப்ரேம் ரேட்லேயே இருக்கட்டும். ஜஸ்ட் சேவ் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து பக்கவான குவாலிட்டிலேருந்து சேவ் ஆகும். ஓகேவா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் ஒன் பண்ணுறேங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். Until then, tada bye bye from SD.